ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்றைக்கி நம்ம என்ன மூவி அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தரமான மூவி அப்டேட் தாங்க. ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படங்க. இந்த படத்தை பேரை பார்த்தாவே வித்தியாசமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். பட் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெடாய் அப்படின்ற ஒரு நம்ம ஆட்டை பேஸ் பண்ணி தாங்க எடுத்திருக்காங்க. இந்த படத்தை இயக்குனவர் நம்ம பிரபகல். நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா யுவன் கிருஷ்ணா, ரிதன் கிருஷ்ணா, அம்மு அபிராமி, மதுசூதன ராவ் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஆட்டோ டிரைவராக இருக்கும் நம்ம ஹீரோ யுவன் கிருஷ்ணாவுக்கும் அந்த ஏரியாவில் தொழிலதிபராக இருக்கும் ரிதன் கிருஷ்ணாவுக்கும் கிடா சண்டையில் போட்டியால் பகை உருவாகுது. யாராலும் ஜெயிக்க முடியாத ரிதன் கிடாயை யுவன் கிடாய் தோற்கடிக்குது. அந்த அவமானம் அவரை கோவப்படுத்துது. மீண்டும் அவர்கள் களத்தில் மோதுகிறாங்க. யார் கிடா ஜெயிச்சது, போட்டியால் ஏற்படும் பகை எந்த அளவுக்கு பிரச்சனையாக ஏற்படுத்துனுச்சு அப்படின்றதாங்க கதையே. இதுவரை யாரும் சொல்லாத கிடா சண்டை பின்னணியில் மாறுபட்ட படமாக கொடுத்துருக்காரு நம்ம இயக்குனர் பிரபகல். இதற்கு முன்பாதியில் இவர் இயக்கிய மட்டின்ற கார் ரேஸ் படமும் தமிழ் சினிமாவில் ரொம்பவே பேசப்பட்டுச்சிங்க. கெடா வளர்ப்பில் 2 பேர் அவர்களின் ஆதரவாளர்கள் 2 கெடா இடையே ஏற்படும் மோதல் கதை தான். அதை மதுரை மணத்துடன் அங்கே தங்கியிருந்து நிறைய ஆராய்ச்சி செஞ்சு இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. கெடாய்க்கு நன்கு பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஒரு அழுத்தமான படத்தை கொடுத்துருக்காரு நம்ம இயக்குனர். ஜல்லிக்கட்டு, சேவல் சண்டை குறித்து படங்கள்லாம் நமக்கு தமிழ் சினிமாவில் நிறையா பார்த்துருக்கோம். ஒரு கெடா சண்டை குறித்து இந்த அளவுக்கு ஒரு படம் வந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக பயங்கரமாகவே இருக்குங்க. ஆட்டோ டிரைவராக ஒரு நம்ம யுவகிருஷ்ணன் கொஞ்சம் கரடு முரடாக தெரிஞ்சாலும் நடிப்பில் ரொம்ப சாஃப்ட்டுங்க. மதுரை ஸ்லாங் பேசிக்கிட்டே அவர் பண்ணுற அட்டுலையும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கிடா மீது அவர் வச்சுருக்கும் பாசம், கெடா சண்டையில் அவர் உணர்ச்சி வசம் செய்யும் விஷயங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. குறிப்பாக வில்லனோட மோதும் இடங்கள் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. வில்லனை நடிச்சிருக்கும் நம்ம ரிதன் கிருஷ்ணா போட்டியில் தோற்ற உடனே மனநிலை மாறி சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு. கிடா சண்டை நடக்கும் இடங்கள், தனிப்பட்ட பழிவாங்கும் விஷயங்கள், அவரின் கோபம் கலந்த கேரக்டரு ரொம்பவே நல்லா இருக்குங்க படத்தில். கிடா சண்டை போட்டியை நடத்தும் பெரிய மனிதராக நம்ம மதுசூதன் ராவும் யுவன் டீமும் இருக்குது. சித்தன் கேபி யோகி நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த படத்தில். மதுரையோட மக்கள் இந்த படத்தில் வந்து போகிறனால மதுரை வாசம் கலந்த இந்த படமாக இருக்குது. ஹீரோவோட அக்காவாக ஒரு நம்ம சரண்யா ரவிச்சந்திரனும் சில இடங்களில் உருக்கமான நடிப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. கிடா சண்டை நடத்தும் களம், போட்டி விதிமுறைகள், கிடாய்களோட ஆக்ரோஷம், பரிசு, அதனால் ஏற்படும் கலவரம், போட்டியால் ஏற்படும் பகை, சண்டை சச்சரவுகள் ஆகியவற்றை புதுசாக இருக்குங்க. நமக்கு தமிழ்நாட்டில் இப்படியும் நடக்குதா அப்படின்றது நமக்கு ஆச்சரியமாகவே இருக்குங்க. மதுரை ஸ்லாங்கில் ஓரளவு ஃபிட்டாக இருக்குது படத்தில். சண்டை காட்சிகள் விறுவிறுப்பாக போகுதுங்க. ஹீரோ, வில்லன் மற்ற கேரக்டர்கள் தவிர இந்த படத்தில் கெடாயை ரொம்ப அருமையாகவே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாகவே நடிக்க வச்சுருக்காங்க. ஹீரோ வில்லனோட உருவமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குங்க படத்தில். மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். ஜாக்கி படத்தோட நேமு. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.